இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்காருங்க. உபஜெயஸ்தானத்துல அது 3ஆம் இடத்துல சனி பகவான் இப்ப 4ஆம் இடத்துக்கு போறாரு. அர்த்தாசிரம சனின்னு சொல்லுவாங்க. இந்த அர்த்தாசிரம சனியா சனி போய் அமர்றாரு இல்லையா, அதெல்லாம் பாதி பேருக்கு பயம் ஏற்படும். சார் 4 சனியாச்சு, இந்த 4 சனியை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாங்க. இத நம்ம எப்படி நம்ம கடந்து வரலாம், நான் ஒரு சில ஐடியாக்கள்லாம் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதும். இந்த 4 சனியை பத்தி நீங்க பெருசா பயப்படணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. பொதுவா இந்த தனுசுன்னு எடுத்து பார்க்கும்போது உங்களுடைய லக்னத்துக்கும் ராசிக்கும் அதிபதியான குரு பகவான். இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இயற்கையா ஒரு 4ஆம் அதிபதியே அந்த குரு பகவான் தான். இந்த 4ஆம் அதிபதி குரு, அந்த குருவோட வீட்டுல சனி. இந்த சனி வந்து பாருங்க கெடுப்பாரா கொடுப்பாரான்னா குருவோட வீட்டுல சனி வந்து கெடுக்க போறது கிடையாது. ஏன்னா உங்களுடைய ராசினா லக்னாத வீட்டுல தான் சனி இருக்காரு, அது ஒண்ணு. இன்னொன்னு எடுத்து பார்க்கும்போது உங்களுடைய பூர்வ புண்ணிய 5ஆம் இடம், 5ஆம் இடம் வலுத்தவங்க எல்லாருக்குமே இந்த 4 சனி ஒண்ணும் பண்ண போது கிடையாதுங்க. ஏன் 7 சனியே வந்தா கூட இந்த தனுசுக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த மேசம் வந்து பாதிக்கப்படல, நல்ல நிலையில இருக்குன்னா 7 சனியா வந்தா கூட உங்களை ஆட்டி படைக்க முடியாது. அப்போ உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலு பார்த்துக்கோங்க. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி எப்படி இருக்காரு, அதாவது செவ்வாய். உங்களுக்கு இந்த செவ்வாய் வந்து கெட்டு போயிருக்காரா, உச்சமா இருக்காரா, இல்ல ஆட்சியா இருக்காரா, இல்ல சுபர் பார்த்துக்கிட்டு இருக்கா, சுபரோட இணைஞ்சு இருக்காரான்னு நீங்க பார்த்துக்கோங்க. ஸ்தானம் பலம் பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போ இந்த 5ஆம் பாகாதிபதி வலுத்த உங்க எல்லாருக்குமே இந்த 4 சனியை பத்தி பயப்பட வேண்டியது கிடையாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இங்க சனி வந்து அமர்ந்து யாரு வீடு, குருவோட வீட்டுல சனி, சுபரோட வீட்டுல சனியால ஒன்னும் பண்ண முடியாது. 2 விஷயம் ஆச்சுங்களா. அப்போ இந்த 4 சனி என்ன சார் பண்ண போறாரு, இந்த 4 சனி உங்களுக்கு பயிற்சி ஆனா கூட உங்களுக்கு குருவோட பயிற்சி பேரு நல்லா இருக்கு. சார் குரு எப்படி சார், குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் பயிற்சி ஆகுறாரு, புரியுதா. மே மாசம் குரு பயிற்சிக்கு பிறகு குரு வந்து 6ல இருந்து 7க்கு வந்துறாரு இல்லையா. அப்படி குரு பகவான் 7க்கு வந்தாருன்னா குருவோட பார்வை 3ஆம் இடத்துல விழுது, உங்களுடைய லக்னத்து மேல குரு வந்து விழுந்துரு. அப்போ குருவோட பார்வை 7ஆம் பார்வை உங்களுடைய அந்த தனுசு மேல விழுதுங்க. தான் வீட்டை தானே குரு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தனுசுங்கிறது வலி ஏறிடுது, பவர் ஆகிடுது. அப்போ நீங்க பவர் ஆகிட்டீங்க போது சனியாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, புரியுதா. அப்போ 4 சனி என்னெல்லாம் சார் பண்ணும், இப்போ 4 சனி அர்த்தாசிரம சனி ஒண்ணு இல்லைங்க, ஒரு பெரிய தடைக்கல்ங்க. இது வரைக்கும் உங்களுக்கு 3ல சனி உபஜய சனி இருக்கும்போது நீங்க துணிச்சலான செயல் செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தீங்க. எந்த இருந்தாலும் நீ வா நான் மோதி பாத்துக்கிறேன், வா செஞ்சு பார்த்துக்கலாம், வா நீயே நானா பார்ப்போம் வாங்கிற மாதிரினா ஒரு மனபலங்கள் மன தைரியத்தை சனி பகவான் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. 4ல ராகு இருந்தா 4ல ராகு என்ன பண்ணா ஒரு சில உடல் உபாதை கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி உங்களோட தாயாருக்கு ஒரு சில உடல் உபாதை கொடுத்தாரு, இடப்பெயர்ச்சி கொடுத்துருப்பாரு, சில புதிய வீடுகள் அதிர்ஷ்டம் கொடுத்துட்டு இருந்திருக்காரு.